வணக்கம். தலைப்புச் செய்திகளுடன் ஆரம்பமாகும் இன்றைய தேனாரம் செய்திகள். கொக்குத் தொடுவாய் புதைகுழி தொடர்பில் இன்று கவனஈர்ப்பு போராட்டம். கதறி அழுத உறவுகள். உயிர்த்த ஞாயிறு தாக்குதலை விசாரிக்க சுயாதீன ஆணைக்குழு அமைக்க இணங்கினாராம் நாமல் ராஜபக்ஷ. விடுதியில் தங்கியிருந்த 3 யுவதிகள் சந்தேகத்தின் பேரில் கைது. புலிகளின் தாக்குதலுக்குள்ளான காருடன் பயணித்து தேர்தல் பிரச்சாரத்தை தொடங்கிய பொன்சேகா. பொது வேட்பாளர் குறித்து அமைச்சர் டக்ளஸ் தேவானந்தாவின் கருத்துக்கள். தொடர்கின்றது தேனாரம் செய்திகள். கொக்குத் தொடுவாய் மனித புதைகுழி முன்பாக இன்று செவ்வாய்க்கிழமை 20ஆம் தேதி முன்பகல் 10 மணிக்கு கவனஈர்ப்பு போராட்டம் ஒன்று இடம்பெற்றது. காணாமல் ஆக்கப்பட்டோரின் உறவுகளின் முல்லைத்தீவு மாவட்டத்து சங்கத்தின் அழைப்பின் பேரில் இந்த போராட்டம் நடைபெற்றது. கொக்குத் தொடுவாய் புதைகுழி மூடப்பட்டமை, காணாமல் போனோர் பணிமனை, OMP அதிகாரிகள் தமது சங்கத்தினரை அச்சுறுத்தும் வகையில் செயல்பட்டமை என்பவற்றை கண்டித்தே இந்த போராட்டம் நடத்தப்படப் போவதாக தெரிவிக்கப்பட்டிருந்தது. முல்லைத்தீவு கொக்குத் தொடுவாயில் கடந்த ஜூன் மாதம் 2023ஆம் ஆண்டு 29ஆம் தேதி தேசிய நீர்வளங்கள் வடிகால் அமைப்பு சபை தண்ணீர் குழாய் அமைப்பதற்காக கிடங்கு வெட்டிய போது மனித எலும்புக்கூடுகள் வெளிப்பட்டிருந்தன. இதனைத் தொடர்ந்து முல்லைத்தீவு மாவட்ட நீதிபதி முன்னிலையில் புதைகுழி தோண்டப்பட்டது. இதன்போது 52 எலும்புக்கூடுகள், இலக்கத் தகடுகள், சயனைட் குப்பிகள், தோட்டாக்கள் என பல பொருட்கள் மீட்கப்பட்டன. இந்த நிலையில் கடந்த ஜூலை மாதம் 16ஆம் தேதி நீதிமன்றத்தின் உத்தரவின்படி புதைகுழி மூடப்பட்டது என்பதும் குறிப்பிடத்தக்கது. மனித புதைகுழியினை அண்மித்த உறவுகள் புதைகுழியின் மேல் விழுந்து கதறி அழுதி நீதி கோரினார்கள். கொக்குத் தொடுவாய் மனித புதைகுழியின் உண்மைகள் வெளிக்கொணரப்பட வேண்டும், உண்மையை மறைக்கக்கூடாது, காணாமல் ஆக்கப்பட்டவர்களின் உறவுகளுக்கான நீதி கிட்ட வேண்டும் என இந்த போராட்டத்தில் கூறப்பட்டது. அத்துடன் இந்த போராட்டத்தில் பங்கு பெற்றியவர்கள் உண்மையை மௌனமாக்காதே, கொக்குத் தொடுவாய் மனித புதைகுழியின் சாட்சிகளை அச்சுறுத்தாதே, கொக்குத் தொடுவாய் மனித புதைகுழிக்கு நீதி வேண்டும், ஸ்ரீலங்கா இராணுவமே பொறுப்பு கூற வேண்டும், OMP ஓர் ஏமாற்று வேலை, காணாமல் ஆக்கப்பட்டவர்களுக்கு இன்னும் நீதி இல்லையா, கொக்குத் தொடுவாய் மனித புதைகுழியில் இலங்கை இராணுவத்தின் பங்கை அம்பலப்படுத்துங்கள், வட்டுவாகலில் இராணுவத்திடம் ஒப்படைக்கப்பட்ட எமது அன்புக்குரியவர்களை எங்கே கொன்று புதைத்தீர்கள் என்ற கோஷங்களையும் எழுப்பியதுடன் இந்த வாசங்கள் தாங்கிய பாதைகளையும் தாங்கியிருந்தனர். இந்த போராட்டத்தில் காணாமல் ஆக்கப்பட்டவர்களின் உறவுகள், வடக்கு மாகாணத்தைச் சேர்ந்த காணாமல் ஆக்கப்பட்டவர்களின் பிரதிநிதிகள், பொதுமக்கள், சமூக செயல்பாட்டாளர்கள், பாராளுமன்ற உறுப்பினர் சே கஜேந்திரன் மற்றும் அரசியல் கட்சிகளைச் சேர்ந்தவர்கள் என பலரும் பங்கேற்றனர். தொடர்கின்றது தேனாரம் செய்திகள். எமது சேனலை இன்னமும் சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீங்கள். உயிர்த்த ஞாயிறு தாக்குதலின் பின்னணியில் உள்ளவர்கள் தொடர்பில் விசாரிப்பதற்கு சுயாதீன நீதி ஆணைக்குழுவை அமைப்பதற்கு நாமல் ராஜபக்ஷ இணக்கம் தெரிவித்துள்ளார் என்று தெரிவிக்கப்பட்டது. பொதுஜன பெரமுன கட்சியின் ஜனாதிபதி வேட்பாளரான ஜனாதிபதி ராஜபக்ஷ நேற்று 19ஆம் தேதி திங்கட்கிழமை பேராயர் மல்கம் ரஞ்சித் உட்பட கத்தோலிக்க ஆயர்களை சந்தித்து ஆசீர்வாதம் பெற்றுக்கொண்டார். இந்த சந்திப்பின் போது உயிர்த்த ஞாயிறு தாக்குதலின் பின்னணியில் உள்ளவர்கள் குறித்து விசாரணைக்காக சுயாதீன நீதி ஆணைக்குழுவை அமைக்க வேண்டியதன் அவசியம் தொடர்பில் பேராயர் மல்கம் ரஞ்சித் வலியுறுத்தினார். அவரின் வலியுறுத்தலை ஏற்ற நாமல் ராஜபக்ஷ தான் வெற்றி பெற்றதும் சுயாதீன நீதிக்குழுவை அமைப்பதற்கு இணக்கம் தெரிவித்தார் என்றும் கூறப்பட்டுள்ளது. யாழ்ப்பாணத்தில் உள்ள தனியார் விடுதியொன்றில் சந்தேகத்துக்கிடமான முறையில் தங்கியிருந்த 3 யுவதிகள் கைது செய்யப்பட்டனர். யாழ்ப்பாணம் கண்டி நெடுஞ்சாலையில் மாவட்ட சேலத்திற்கு சற்று தொலைவில் உள்ள தனியார் விடுதியொன்றில் சந்தேகத்துக்கிடமான முறையில் ஆள் நடமாட்டம் உள்ளதாக யாழ்ப்பாணம் போலீசாருக்கு கிடைக்கப்பெற்ற இரகசிய தகவலின் அடிப்படையில் குறித்த விடுதிக்கு போலீசார் சென்று சோதனையிட்ட போது விடுதியில் எவ்வித பதிவுகளும் இன்றி அவர்கள் தங்கியிருந்ததுடன் தமது ஆள் அடையாளத்தை உறுதிப்படுத்த தவறிய நிலையில் 3 யுவதிகளையும் போலீசார் கைது செய்தனர். கைது செய்யப்பட்ட யுவதிகளை விசாரணைகளின் பின்னர் யாழ் நீதவான் முன்னிலையில் முற்படுத்திய வேளை அவர்களை எதிர்வரும் 26ஆம் தேதி வரையில் விளக்கமறியலில் வைக்க உத்தரவிட்ட நீதவான் மூவரையும் மருத்துவ பரிசோதனைக்கு உட்படுத்துமாறும் உத்தரவிட்டார். தொடர்கின்றது தேனாரம் செய்திகள். எமது சேனலை இன்னமும் சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீங்கள். புலிகளின் தாக்குதலுக்கு இலக்கான காருடன் தனது முதல் பிரச்சார கூட்டத்தை ஆரம்பித்தார் ஜனாதிபதி வேட்பாளர் சரத் பொன்சேகா.
செப்டம்பர் 21 நடைபெறவுள்ள ஜனாதிபதி தேர்தலில் முன்னாள் இராணுவ தளபதி ஃபீல்ட் மார்ஷல் சரத் பொன்சேகாவும் சுயேட்சையாக போட்டியிடுகின்றார். அவர் தனது முதல் பிரசார கூட்டத்தை கம்பஹாவில் நேற்று முன்தினம் 18 ஞாயிற்றுக்கிழமை தொடங்கினார். இந்த பிரச்சார கூட்டத்துக்கே விடுதலைப் புலிகள் தன் மீது தாக்குதல் நடத்திய போது தான் பயணித்திருந்த காரை அவர் கொண்டு வந்திருந்தார். 2006 ஏப்ரல் மாதம் 25 அப்போதைய இராணுவ தளபதியாக இருந்த சரத் பொன்சேகா மீது கொழும்பில் கரும்புலி தாக்குதலை நடத்தியிருந்தனர். இந்த தாக்குதலில் அவரின் மெய்ப்பாதுகாவலர்கள் 9 பேர் உயிரிழந்தனர். சரத் பொன்சேகாவும் படுகாயம் அடைந்திருந்தார். இதனால் சுமார் 3 மாதங்கள் அவர் மருத்துவமனையில் சிகிச்சை பெற நேர்ந்ததும் அறிந்ததே. இந்த சம்பவத்தை நினைவுபடுத்தி வாக்குகளை ஈர்க்கும் நோக்கிலேயே அவர் இந்த காரை பிரச்சார கூட்டத்துக்கு கொண்டு வந்திருக்கலாம் என்று கருதப்படுகின்றது. தொடர்கின்றது தேனாரம் செய்திகள். எமது சேனலை இன்னமும் சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீங்கள். பொருளாதார வீழ்ச்சியிலிருந்து நாட்டை மீட்டவருக்கு இன்றல்ல முன்பிருந்தே ஆதரவு வழங்கியுள்ளேன் எனவும் தமிழ் வேட்பாளர் குறித்து மக்கள் அலட்டிக்கொள்ளவும் இல்லை என்றும் அமைச்சர் டக்ளஸ் தேவானந்தா தெரிவித்துள்ளார். கிளிநொச்சியில் இடம்பெற்ற ஊடக சந்திப்பில் ஊடகவியலாளர்களால் எழுப்பப்பட்ட கேள்விகளுக்கு பதிலளிக்கும் போதே அவர் இவ்வாறு தெரிவித்திருந்தார். குறித்த ஊடக சந்திப்பு கிளிநொச்சியில் திங்கட்கிழமை 19 பகல் இடம்பெற்றது. 40 பேர் ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிட விண்ணப்பித்திருந்தனர். அவர்களில் 39 பேர் போட்டியிடுகின்றனர். தேர்தல் சுமூகமாக போகும் என நம்புகின்றேன். கிழக்கில் சாணக்கியனுக்கு 60 கோடி ஜனாதிபதியால் வழங்கப்பட்டதாகவும் மேலும் சில மக்கள் பிரதிநிதிகளுக்கும் ஜனாதிபதி நிதி வழங்கியுள்ளதாக கூறப்படுவதுடன் பல்வேறு விமர்சனங்களும் தெரிவிக்கப்படுகிறது. ஜனாதிபதி எந்த அடிப்படையில் நிதி வழங்கினார் என அவரிடம் வினவிய போது, இதுபோலத்தான் நானும் கேள்விப்பட்டுள்ளேன். எதிர்ப்பரசியலில் ஈடுபடும் தமிழ் நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கும் நிதி ஒதுக்கப்பட்டுள்ளதாகத்தான் எனக்கும் தெரிய வந்துள்ளது என்று தெரிவித்தார். தற்பொழுது தமிழ் பிரதிநிதி ஒருவரை தெரிவு செய்வதற்கு வடக்கு கிழக்கில் முஸ்தீபுகள் நடைபெற்று கொண்டிருக்கின்றன. பொது வேட்பாளர் வடக்கு கிழக்கில் எவ்வாறு செல்வாக்கு செலுத்தப்படப் போகிறது என அவரிடம் வினவப்பட்ட போது, அதனை பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும். இருந்தாலும் நான் பலருடன் கலந்துரையாடி கிரகித்து கொண்டதற்கமைவாக பொது வேட்பாளர் குறித்து மக்கள் மத்தியில் சாதகமான அபிப்பிராயம் இருப்பதாக தெரியவில்லை என்று குறிப்பிட்டார். ஒவ்வொரு கட்சிகளும் ஒவ்வொரு வேட்பாளருக்கும் ஆதரவு தெரிவித்து வருகிறார்கள். நீங்கள் ரணில் விக்ரமசிங்கவுக்கு ஆதரவு தெரிவித்துள்ளீர்கள். தமிழ் மக்கள் நீண்ட காலமாக உள்ள அரசியல் அபிவிருத்தி சார்ந்த பிரச்சினைகள் உள்ள நிலையில் எதனை அடிப்படையாக கொண்டு ஆதரவு தெரிவித்துள்ளீர்கள் என்று அவரிடம் வினவிய போது, அவர் வேட்பாளராக அறிவிக்கப்பட முன்பு, அதாவது நாடு பொருளாதார வீழ்ச்சிக்குள் சென்று கொண்டிருந்த போது, இன்று ஜனாதிபதி வேட்பாளராக ஓட்டு போட முன்வந்திருப்பவர்கள் ஒவ்வொருவரிடமும் அன்றைய ஜனாதிபதி கோட்டபாய ராஜபக்ஷ நாட்டை பொறுப்படுத்தி பிரச்சினையிலிருந்து மீட்கெடுக்க உதவுமாறு அழைப்பு விடுத்திருந்தார். ஆனால் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவை தவிர வேறு யாரும் முன்வரவில்லை. அவர் துணிவோடு வந்து ஆற்றலையும் வல்லமையையும் வெளிப்படுத்தியுள்ளார். அன்றிலிருந்து அவருக்கே வெளிப்படையாக ஆதரவு தெரிவித்து வந்துள்ளேன். அதேவேளை தமிழ் பேசும் மக்கள் எதிர்கொள்ளும் பிரச்சினைகளுக்கு அவரது காலப்பகுதியில் தீர்வு காணலாம் என்றும் நினைக்கின்றேன். அவர் மாத்திரம் வென்று வந்தால் போதாது, அவருடன் சேர்ந்து பயணிக்கக்கூடியவர்களும் வெற்றி பெற வேண்டும். EPDPயை எடுத்துக்கொண்டால் ஜனாதிபதி தேர்தல் முடிந்து நடக்கப் போகும் நாடாளுமன்ற தேர்தலிலும் EPDPக்கும் கணிசமான வாக்குகளும் ஆசனங்களும் கிடைக்குமாக இருந்தால் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவின் வெற்றிக்கு பிறகு எமது மக்கள் நீண்ட காலமாக எதிர்கொண்ட பிரச்சினைகளுக்கும் குறுகிய காலத்துக்குள் தீர்வு காணலாம் என நம்புகிறேன். நான் ஆதரிப்பதற்கு அதுவும் ஒரு காரணமாகும். கடந்த காலத்தில் கட்சிகள் அதை செய்து காட்டவில்லை. தமிழர் தரப்பினரும் தோல்வி கண்ட கட்சிகளாகத்தான் தங்களுடைய கொள்கைகளை முன்வைத்துள்ளனர் எனவும் அவர் தெரிவித்தார். இத்துடன் தேனாரம் செய்திகள் நிறைவு பெறுகின்றது. வணக்கம்.